வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான 2 கேள்விகள். இந்த 2 கேள்வியும் அதிகமாக கேட்ட நண்பர்கள் நண்பிகள் எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம். எதுக்காக இந்த பதிவு அப்படின்றத இப்பயே பார்த்துடலாம். ஏன்னா மீடியாவில் பேசின எம்டி வீடியோ எதுக்காக ரிலீஸ் ஆகலை? கேள்வி நம்பர் 1. மீடியாவில் பேசக்கூடிய எம்டி ஏன் அவரோட சேனலில் பேசலை? கேள்வி நம்பர் 2. சரி, கேள்வி நம்பர் 1க்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு, மீடியாவில் பேசின எம்டியோட வீடியோ எதுக்காக ரிலீஸ் பண்ணல? இதுக்கான பதில் எனக்கு தெரியும். ஆனால் சொன்னால் வந்துட்டு அது உண்மையாக பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஓகே, அது முடிவு பண்ணுற இடத்துல நீங்களே இருந்துக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பதில் எனக்கு இதான்ப்பா ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு பதில் வச்சுருக்கேன். அந்த பதிலை சொல்கிறேன். சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் லைக் பண்ணிக்க. ஓகே, ஃபஸ்ட்டு, மீடியா வந்துட்டு லாங் அகோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றி பேசினது எல்லாமே பொய் புகார்கள் மட்டுமே. ஓகே, அவதூறுகள் பரப்புனாங்க. இந்த கம்பெனி உருப்படாத கம்பெனி, இது ஒரு ஃப்ராடு கம்பெனி, இது ஒரு ஸ்கேம், அப்படி இப்படின்ட்டு பேசிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? மக்கள் உடனே வந்துட்டு கோயம்புத்தூரில் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணி அதை பெரிய இஷ்யூவாக்கி கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி சப்போர்ட் பண்ணோம். நம்ம கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணதையே இந்த மீடியா என்ன பண்ணாங்க? ஒரு மோசடி கம்பெனிக்கு இவ்வளோ மக்கள் ஆதரவா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்து இந்த கம்பெனி மோசடி கம்பெனி தான் சொல்லிட்டு அந்த கேஸை பெருசாக்கி இவ்வளோ தூரத்தில் இழுத்து விட்டாங்க. அதிலிருந்து இது வரைக்கும் மீடியாவில் இந்த கம்பெனி ஒரு மோசடி கம்பெனி இப்படி தான் பேசினுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கப்பட்ட அந்த டேட்டில் என்ன ஆச்சுன்னா, சட்டசபையில் வந்துட்டு சிஎம் பேசுனது அந்த இதெல்லாம் போயினுச்சு. ஸோ அதை கவரேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால மீடியாவில் அன்றைக்கி டக்குன்னு போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லா மீடியாலையும் அதான் போட்டுன்னு இருந்தாங்க. நம்மள்த வெறும் வேர்ட்ஸில் மட்டும் போட்டாங்க. என்னன்னு போட்டாங்க? மோசடி நிறுவனம் மைவி3யோட கேஸு இன்றைக்கி ஹியரிங் வந்தது அப்படின்னு போட்டாங்க. ஸோ இன்னும் அவனுங்க மோசடி தான் பேசினுறாங்க. எனக்கு தெரிஞ்சோம், உங்களுக்கு தெரிஞ்சோம், நம்ம எம்டி அங்கே போய் என்ன பேசியிருப்பார் மீடியாவில்? நாங்கள் கண்டிப்பாக வருவோம், எங்கள் மேலே தப்பு இல்லைன்றதை நிரூபிப்போம், வெளியே வருவோம், நாங்கள் கண்டிப்பாக எங்களோட நிறுவனத்தை வீட்டெடுத்து ரன் பண்ணுவோம், யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, இதை தான் பேசியிருப்பார். ஏன்னா காலகாலமாக இதான் சொல்லியிருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லாமல் தான் இது இருக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ இந்த மீடியாக்காரங்க திரும்ப இந்த கம்பெனியை பற்றி இதை வச்சு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை போட்டு அவனுங்க பேர் தான் கேட்டு போகும். ஏன்டா அன்றைக்கி இப்படி போட்ட இன்றைக்கி இப்படி பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு போகுமா? போவாதா? போவோம் இல்லையா? ஸோ நம்ம ஆளுங்களும் அவங்க வீடியோ போட்ட உடனே இல்லை யூடியூப்பில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? கீழே போயிட்டு எங்களுக்கு மைவி3 கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எம்டி வாழ்க, பொய்யா பொழுவாதீங்களான்னு சொல்லிட்டு மீடியாவை கரிச்சு கொட்டுவாங்க. ஒரு சிலர் அதில் போயிட்டு எனக்கு என் பணத்தை கொடுத்தா போதும், எப்போ தான் என் பணத்தை தருவீங்க, எத்தனை நாள் ஆகுன்னு கேஸ் முடியா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்பீங்க. இது நடக்கும். ஓகே, இதே தான் பார்ட் 2ஓட ரீசனும், அதாவது கொஷின் நம்பர் 2ஓட ரீசனும் இதே தான். எம்டி ஏன் அவரோட சேனலில் பேசாமல் இருக்கார்? அவரோட சேனலில் போய் பேசினா முக்கால்வாசி பேர் பலனடைஞ்ச எல்லாரும் இந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம், உங்களை பார்த்ததே சந்தோஷம், ஹெல்த்தை பார்த்துக்குங்க, நீங்கள் நல்லா இருந்தால் போதும், கம்பெனி சீக்கிரம் மீட் எடுத்துகிட்டு வாங்க இப்படின்னு நம்ம பேசுவோம். ஒரு சில எதிரணி குரூப் இருக்குல்ல, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க? வேணும்னே போயிட்டு எதிரணி குரூப்போ இல்லை இதில் கடைசியாக சேர்ந்த அந்த மக்களோ ஓகே என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு காசு மட்டும் கொடுத்தா போதும், எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் ராசா, தயவுசெய்து காசை கொடுத்துரு, ஏன்னா ஃபேக் கம்பெனி தான், இன்னுமா தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு கரிச்சு கொட்டுவாங்க. இந்த 2 தரப்பையும் எவிடன்ஸாக போகும். ஓகே, இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது 2த்தையுமே மானிட்டர் பண்ணி மீடியாவிலேருந்து இதை எவிடன்ஸாக எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த காரணத்தினால அவரோட சேனலில் அவர் பேசாமல் இருக்கலாம். பார்ட் 2 என்னென்னா, அவரோட சேனலையும் சேர்த்து லாக் பண்ணியிருக்கலாம். ஓகே, சேனல் எதுவும் போடக்கூடாதுன்றதையும் சேர்த்து லாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஏன்னா கேஸில் அந்த சேனலும் சேர்த்து தான் சம்மந்தப்பட்டிருக்கும். ஏன்னா அதில் தானே இவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. அதனால் அதையும் சேர்த்து லாக் பண்ண காரணத்தினால கூட அவர் அதில் பேசாமல் இருக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கணும். ஓகே, இதை தாண்டி வேறு ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படி அதனால் உங்களுக்கு ஆப்ஷன் தோணுச்சுன்னா நீங்கள் அதை தைரியமாக வெளியே சொல்லுங்கள். நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சாட்டிஸ்ஃபை இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா பண்ணிக்க, இல்லைனா விட்டுரு. ஓகே, நோ இஷ்யூஸ். பட் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க இந்த முயற்சியை நிறுத்தக்கூடாது. யாருக்காகவும் நம்மளை தாழ்த்திக்கக்கூடாது. நம்ம பண்ணுறது கரெக்டுன்றப்போ எவன் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு. யாரையும் நம்பாத, சுய முடிவு எடு.
செல்ஃபாக யோசித்து கரெக்டாக இருந்துக்க. என்றைக்காக இருந்தாலும் நம்ம வரது நிச்சயம். அது என்னது, நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம், எதிரிகள் லட்சியம் அழிவது நிச்சயம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணி இப்போதைக்கு உங்கள் பொழப்பு பாருங்கள். கண்டிப்பாக கம்பெனி மீண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கோர்ட்டில் சொன்னதுக்கப்புறம் நீங்களும் நம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவர்கள் விட்டுவிட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் கோர்ட் இருக்கும் வந்துச்சு. கோர்ட்டில் 2வது ஹியரிங் 29ஆம் தேதி அன்றைக்கி வச்சுருக்காங்க. அந்த ஹியரிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 6 நாட்களே உள்ளது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் இந்த ஹியரிங்கையும் உன்னிப்பாக பார்ப்பீங்கன்னு தெரியும். நம்ம டீம் எப்பவும் போல் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ தயவுசெய்து மக்களாகிய நீங்கள் உங்களுடைய அமைதி காக்கவும் பொறுமை காக்கவும். சுச்சுவேஷன் மோசமாக தான் இருக்குது. எனக்கும் 6, 7, 8 லட்ச ரூபாவா இப்போ வரைக்கும் 8 லட்ச ரூபா கிட்ட கடன் வந்திருக்கு. நான் இன்னும் அடைச்சி முடிக்கவும் இல்லை, அடைக்க ஆரம்பிக்கவும் இல்லை. அப்படின்றப்போ நான் எப்படி வெயிட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான். காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. விட்டு மட்டும் குத்துறாத தலைவா, அப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். எதுவாக இருந்தாலும் விட்டு குத்துறாத. நன்றி, வருகிறேன்.